பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று. இந்த காலை வேளையிலே பல சூழ்நிலைகளிலே விடாய்த்த ஒரு பூமியைப் போல, வறண்ட பூமியைப் போல, எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று சொல்லி, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் காணவில்லையே என்று சொல்லி, விடாய்த்த ஒரு நிலையிலே, வறண்டு போன ஒரு நிலையிலே, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட மிகவும் விடாய்த்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று சொல்லி. சம்பூர்ண பலன் ஆத்துமாவிலே கிடைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி. ஆகவே ஆத்துமாவை ஆண்டவர் சம்பூர்ணமடைய பண்ணிவிட்டால் போதும், எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொய்ந்து போன நிலையில, சோர்ந்து போன நிலையில இருக்கிற ஆத்துமாவை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நன்மையினால் நிரப்புவார், பலத்தினால் நிரப்புவார், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவதற்கு ஆண்டவர் ஆவலோடு கூட இருக்கிறார். நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லா தொய்ந்து போன நிலைமைகளையும் மாற்றி நம்மை ஆண்டவர் நிறைவான நன்மையினால் நிரப்பி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விடாய்த்த பூமிக்கு ஆண்டவர் நிழலாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நிழல் நமக்கு மேலே இருக்கும் பொழுது அந்த செட்டையின் நிழலுக்குள்ளே நாம் அடைக்கலமாயிருப்போம். நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே தான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறார். சர்வ வல்லவருடைய நிழலிலே ஆண்டவர் நம்மை மறைத்து கொள்வார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விடாய்த்து போன நிலைமைகள் மாறி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25 அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில தூர தேசத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக தேசத்திலிருந்து, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இன்றைக்கு நற்செய்தி நம்மை தேடி வருகிறது. இதுவரையிலும் நடக்காத ஆசீர்வாதங்கள், இதுவரையிலும் நாம் பார்க்க முடியாத, பார்க்க கிடைக்காத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும், விடாய்த்து போன பூமி எப்படி நிழலை பார்த்தவுடனே சந்தோஷப்படுமோ அதே போல இன்றைக்கு அநேக நற்செய்திகள் உங்களை தேடி வரும். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் நற்செய்திகள் உன்னை தேடி வரும் என்று சொல்லி. தூர தேசத்திலிருந்து நீ எதிர்பார்க்காத, நீ
யோசிக்காத வழிகளிலிருந்து ஆண்டவர் உனக்கு பதில்களை கொண்டு வருகிறார், ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் காணப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63 அதிகாரம் 1 சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில விடாய்த்த பூமியை ஆண்டவன் நிரப்ப வேண்டுமானால், சம்பூர்ணமடைய பண்ண வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், அதிகாலமே ஒரு வறண்ட பூமியைப் போல ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது, ஒரு வறண்ட நிலம் எப்படி தண்ணீரை கண்டவுடனே அது ஆனந்த பெருமூச்சு விடுகிறதோ, அது ஆனந்த சந்தோஷம் அடைகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாகம் வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நிச்சயமாகவே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய தாகத்தை முற்றிலுமாய் நீர் தீர்க்க போகிறீர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கே ஆண்டவர் எல்லா விடாய்த்த நிலைமையை மாற்றி சம்பூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைக்கு விடாய்த்து போன நிலையிலே எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு நிறைவையும் நான் காணவில்லை என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொருவரை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவை எல்லாம் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே இன்றைக்கு நிறைவேற்றுவேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். ஆண்டவர் நிறைவான நன்மை ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். யோபு புஸ்தகம் 8 அதிகாரம் 21 இப்படியாய் சொல்லுகிறது, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சம்பூர்ணமடைய பண்ணுவது மாத்திரமல்ல, தொய்ந்த ஆத்துமாக்களை நிரப்புகிறார். அதே நேரத்தில் உம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார், உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார். நாம் ஆண்டவரை கம்பீர் சத்தத்தினாலே மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார். ஆண்டவரை நாம் மனமகிழ்ந்து துதிக்க போகிறோம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விடாய்த்த ஆத்துமாவை இந்த நாளிலே நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன். தொய்ந்து போன உன்னுடைய ஆத்துமாவை இன்றைக்கு நான் நிரப்புவேன். கண்மலையின் நிழலாய் உன்மேல நான் வெளிப்படுவேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடி உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நடந்திராத அற்புதங்களை காணச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில விடாய்த்து போன நிலையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு நன்மை எனக்கு கிடைக்கவில்லை. இத்தனை மாதங்கள் காத்திருந்தேன், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கவே முடியவில்லை என்று சொல்லி விடாய்த்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சம்பூர்ணமான நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதியும். தொய்ந்து போன நிலையில மிகவும் சோர்ந்து அவ்வளவுதான் என்று சொல்லி நம்பிக்கை இழந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீ நிரப்பி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எல்லாரையும் திருப்தியாக்கி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.